வணக்கம். யாழ் தேவி தொடர்ந்து மார்க்கம் தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியோடு இந்த காணொலியில் சந்திக்கிறேன். கொழும்பு, கோட்டை மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையிலான யாழ் தேவி தொடருந்தினுடைய போக்குவரத்து 2 மார்க்கங்களிலும் தாமதமாகும் என தொடருந்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக வவுனியா மற்றும் ஓபந்தைக்கு இடையிலான தொடருந்து மார்க்கத்தில் மேற்கொள்ளப்பட போகின்ற அத்தியாவசிய திருத்த பணிகள் காரணமாக யாழ் தேவி தொடருந்தினுடைய போக்குவரத்து தாமதம் அடையும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எதிர்வருகின்ற 7ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை குறித்த மார்க்கத்தில் சேவையில் ஈடுபடக்கூடிய இந்த யாழ் தேவி தொடர்ந்து தாமதமாகும் என திணைக்களம் அறிவித்திருக்கின்ற அதே நேரம் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை 6:40க்கு புறப்படக்கூடிய இந்த குறித்த தொடர்ந்து முற்பகல் 11:35க்கு வவுனியாவை சென்றடைவதுடன் வவுனியா தொடர்ந்து நிலையத்தில் சுமார் 2 மணித்தியாலங்களும் 40 நிமிடங்களும் நிறுத்தி வைக்கப்படும் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் குறித்த தொடர்ந்து பிற்பகல் 2:15க்கு வவுனியாவிலிருந்து காங்கேசன்துறை நோக்கி புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் யாழ் தேவி 4078 என்ற கடுகதி தொடர்ந்து குறித்த காலப்பகுதியில் 30 நிமிடங்கள் தாமதமாகி வழக்கமான நேரத்துக்கு பதிலாக முற்பகல் 11 மணிக்கு காங்கேசன்துறையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த காலப்பகுதியில் முன்பதிவுகளை ரத்து செய்ய விரும்பும் பயணிகளும் மிக முக்கியமாக இந்த தகவல் மிக முக்கியமானது. இந்த பயணிகளுக்கு பணத்தை திரும்ப பெற முடியும் எனவும் தொடருந்து திணைக்களம் ஒரு மேலதிகமான அறிவித்தலையும் தந்திருக்கிறது என்ற செய்தியும் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்கிறோம்.